ஓட்டுக்காக வேண்டி நம்ம எல்லாம் ஒன்றுபட்ட சமுதாயமா இருக்கணும் என்று பேசுவார்களே. ஆனால் இந்த ஒற்றுமை எதற்கு பயனளிக்குது? ஓட்டு பொறுக்க பயனளிக்குதே தவிர மார்க்கத்துல ஒற்றுமைங்கிற பேச்சே அவங்களுக்கு கிடையாது. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க பாகிஸ்தான்ல அடிக்கிறான், ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான், ஈராக்ல அடிக்கிறான், பஞ்சாப்ல அடிக்கிறான், குஜராத்ல அடிச்சான் சொல்லிட்டு சரி எல்லாம் அடிச்சேன்னு சொல்ல வர அடிச்சான். இப்ப நம்மளும் அடிக்கணும், கராத்தே கத்துக்கணும், குன்ஃபு கத்துக்கணும், கலரி கத்துக்கணும், இப்ப என்ன ஓட்டு போட கத்துக்கணும்னு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல இருந்து கராத்தே குன்ஃபு எல்லாம் கத்துக்கணும், நமக்குள்ள சண்டை வேணாம், நீ வரதட்சணை வாங்குறதா வாங்கிக்க, விடுறதா விட்டுக்க, நீ தொழுதா தொழுதுக்க, தொழுகாட்டி போய்க்க, நம்ம வந்து தர்கால போய் உளுந்துக்க, உழுகாட்டி விட்டுக்க, எல்லாம் சரி. நமக்குள்ள என்ன ஒற்றுமை வேணும்? ஏன் எதிரிகளை தாக்கணும்? சரி, இப்ப எப்படி தாக்க போற? நம்ம பல துறைகள்ல போகணும். கவுன்சிலராக போய் தாக்கணும், மேயராக போய் தாக்கணும், எம்எல்ஏவாக தாக்கணும், முதல்வராக தாக்கணும், பாராளுமன்றத்தில் என்ன தாக்கணும்? என்ன வேட்புமனு தாக்கலா? அந்த இப்ப வந்துட்டாங்க. இப்ப அப்ப தாக்கல் ஆயுத தாக்கல், இப்ப வேட்புமனு தாக்கலுக்கு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பல மாதிரி காட்டணும்ல? நம்ம இயக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காட்டணும்ல? இந்த ஏபிசி ஒரு அமைப்பு, இஎஃப்சி ஒரு அமைப்பு, எஸ்எம்என்ஓபி இன்னொரு அமைப்பு, எக்ஸ்ஒய்ஜெட் இன்னொரு அமைப்பு. என்ன அது பெண்களுக்காக, இது குழந்தைகளுக்காக, அது இளைஞர்களுக்காக. இப்படி பார்த்தா பதறணும்ல. அதுக்கு என்னடா பதறுவாங்க? அவன் என்ன பாப்பான்? உளவுத்துற எப்படியோ நிறைய பேர் வச்சிருக்காங்க. மொத்தத்துல 26 எழுத்து இவங்கள்ட்ட அமைப்புல இருக்குது. ஆனா பொதுக்கூட்டமோ எங்கேயாவது இவங்க கூடுனாங்கன்னா ஒரு 26 பேர் இருக்காங்க. இப்படிலாம் நினைக்கிறேன். இது என்ன பலத்தை காட்டுனீங்க நீங்க? சமுதாயத்துல பலத்தை காட்டுறாங்களாம். நமக்கு என்னது, பசியை மறப்போம், பயத்தை மறப்போம், வாங்க வேட்புமனு தாக்கலுக்கு போலான்ட்டு இப்ப அரசியலுக்கு போயிட்டாங்க. அரசியலுக்கு போனோம் என்ன ஆயிப்போச்சு? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் ஹலால் ஆயிப்போச்சு. ஹாப்பி கௌரி கணேஷ் பெஸ்டிவல். விநாயகர் சதுர்த்தி தேவை, ஒற்றுமை தேவை இல்லையா? ஓட்டு வேணும்னா ஒற்றுமை வேணும்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய கயிறை பிற்றிப்படுங்கள், எனவே முஸ்லிம்கள் ஒன்றுபடுங்கள், பிரிஞ்சிடாதீங்களாம். இந்த ஏபிசிடி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் மட்டும் தான் ஒற்றுமைக்கு வரணுமா? ஏன் இந்துக்கள் வந்தா தப்பா? ஏன் கிறிஸ்துவர்கள் வந்தா தப்பா? எனவே ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கௌரி கணேஷ் பெஸ்டிவல், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல் வித் ரமலான். முஸ்லீம்களுக்கு கூப்பிடல ரமலான். இந்த ஒற்றுமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? உலக லாபத்துக்கு போவாங்க. இந்த ஒற்றுமை நமக்கு தேவையா? உலக லாபத்து ஒற்றுமை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவன் ஊரெல்லாம் பேசுறது என்ன? இது அல்லாஹ் ஒருத்தன், தூதர் ஒருத்தர், ஏன் நமக்குள்ள பிரிவினை? எதை பேசுற நீ? மார்க்க பிரச்சனையே பேசுற. அப்ப ஏன் உலக லாபத்தை பத்தி ஒற்றுமை பத்தி பேசுறீங்க? பொய்யர்கள் அவர்கள், இரண்டு இரட்டை வேடம் போடுபவர்கள் என்பதை நீங்க ஒரு காட்சியில பாப்பீங்க. உலகத்துக்கு தான் ஒற்றுமை பேசுவார்கள். இந்த உலக விஷயத்துல கூட அவங்க ஒற்றுமையா இருக்கவும் மாட்டார்கள். ஒற்றுமை பேசுவார்கள், செயல்பாட்டில் இருக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு ஒற்றுமை பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மாட்டுக்கிறது இல்ல. அதுல ஒற்றுமையா இருக்கணும், நம்மள ஒன்றுபட்டு இருக்கணும், ஏன் இவங்களை ஒழிக்கணும், அப்படி இருக்கிறாங்க. எப்படி? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் கூட்டத்தாருக்கு தூதராக நியமிக்கப்பட்டார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்துக்கு போனார்ல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்தாருக்கு சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேளையில ஊர் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9 இயக்கம் இருந்துச்சான், 9 பிரிவினர்கள் இருந்தாங்களாம். 9 பேர் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நீ சரியில்லை நான் சரியில்லை, நீ பெருசா நான் பெருசா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். எப்போ இந்த சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தூதர்னு அறிவிச்சுட்டாங்களோ, அல்லாஹ் ஒருத்தனை வணங்கன்னு சொல்லிட்டாங்களோ, நீங்க அடிச்சாட்டியம் பண்ணாதீங்க, பாதையின் ஓரத்துல இருந்து மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களை போட்டு குண்டு கட்ட இழுத்துட்டு போகாதீங்க, உங்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்ட ஆது கூட்டத்தை சிந்திச்சு பாருங்கன்னு சொன்னார்ல. சொன்ன உடனே இந்த 9 பேர் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. இதுதான் அல்லாஹ் அன்னைக்கு 9 இன்னைக்கு 19. சரியா? எதிரிகள், அதாவது இஸ்லாத்தை ஒழிக்கணும்னா எல்லாம் ஒண்ணு சேருவார்கள் என்பதற்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. வேற எதிரியாவது அவங்கள்ட்ட ஒற்றுமை இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாங்கல்ல, உலக லாபத்துக்காவது நம் சமுதாயம் பின்தங்கி இருக்குது, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்திருக்கிறார்கள், நம்முடைய கவுன்சிலர்கள் குறைந்திருக்கிறார்கள், நம்முடைய முதல்வர்கள் குறைந்திருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பேசுறீங்களே, நீங்க என்னைக்காவது கியாமத் நாள் வரைக்கும் உங்களால முடியாது. 19 அமைப்பு இல்லைங்க, இப்ப 25 26 அமைப்புன்னு சொல்றீங்கல்ல, 25 26 அமைப்பும் ஒன்னு சேர்ந்து ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுல ஒரே மாதிரி நிலைப்பாடு எடுத்து ஒரு வேட்பாளரை நியமிச்சு ஓட்டு போட்டு காட்டுங்க பாப்போம், உங்கள்ட்ட ஒற்றுமை தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம என்னமோ திருமுடைச்சேரியில ஒரு அப்பாவியை சுட்டு கொன்னமா, கொலை செஞ்சதுக்காக வேண்டி கொலைகாரர்கள் இவர்களை கைது செய்ய ஊரெல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. யாரு? இப்படிக்கு 19 அமைப்பு. அதான் அந்த சமூக கூட்டத்துல 9 பேர் பிரிஞ்சிருந்தாங்க,
சாலிகளை இஸ்லாம் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை ஒழிக்கிறதுக்காக 9 ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப சத்தியத்தை நம்மள சொல்றோம் ஒழிக்க என்ன பண்ணு 19 ஒண்ணு சேரும்னு போஸ்ட் அடிச்சுட்டாங்க. நீங்க 19 அடிச்சீங்கல்ல, சரி எங்களை எதிர்த்தான் அடிச்சீங்க. நாங்க ஒரு தேர்தல் நிலைப்பாடு சமுதாய இடஒதுக்கீடுக்காக நாங்க எடுக்கிறோம். உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க உங்க இடஒதுக்கீடுக்காக வேண்டி எம்பி எம்எல்ஏ கிடைக்கணும்னு எடுக்கிறீங்கல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ஓட்டையும் பிரிக்காம ஒற்றுமையா 19 இயக்கமும் ஒரே தேர்தல் நிலைப்பாடு எடுத்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தலை செஞ்சீங்களா? இல்ல. இப்ப பாராளுமன்ற தேர்தல் வரப்போது செஞ்சிருவீங்களா? அது எப்படி செய்வீங்க? அது எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நீ வேற நான் வேற. அதுக்கு ஒரு வசனம், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம். அது உன் மார்க்கம் இல்ல, உன் கட்சி உனக்கு என் கட்சி எனக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. மார்க்கத்தை பேசுறதுக்கா ஒற்றுமை பூச்சாண்டி காட்டுகிறீர்கள், உங்க லாபத்துக்கு காட்டுகிறீர்கள்.